நம்ம sin a by 2 என்னன்னு பார்த்தோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் s minus b into s minus c divided by bc ன்னு பார்த்தோம். அதே மாதிரி cos a by 2 is equal to s into s minus a divided by bc ன்னு பார்த்தோம். இப்போ sin a அப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 sin a by 2 into cos a by 2 இது ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. அதாவது sin 2a is equal to 2 sin a cos a. அதை வந்து a இருக்கிறதுனால a by 2 sin a by 2 cos a by 2 வருது. இப்போ இந்த வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into sin a by 2 என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் s minus b into s minus c divided by bc. cos a by 2 என்ன, s into s minus a divided by bc. ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன, நம்ம இந்த பிசியை காமனாக வெளியிடலாம். 2 by bc is equal to square root of s into s minus a into s minus b into s minus c. சரி, ஹெரான்ஸ் ஃபார்முலா ஏரியா ட்ரையாங்கிள் வந்து ஆல்மோஸ்ட் பாதி வந்துருச்சு. நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி படிச்சிருக்கோம், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இப்போ நம்ம படிச்சிருக்கோம் ஃபார்முலா என்ன, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half ab sin c அப்படின்னு படிச்சுக்கோம். half bc sin a. அதே மாதிரி half ca is equal to நம்ம படிச்சுக்கோங்க half ab sin c bc sin a. அடுத்தது இல்லாட்டி half ca sin b. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சுப்போம். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த sin a இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாமே, ஏன்னா இங்கே நம்ம sin a வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half bc sin a. sin a வந்து which is equal to நம்ம எப்படி என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம், bc 2bc square root of s into s minus a into s minus b into s minus c அப்படின்னு நம்ம இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த பிசி கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தது ஹெரன்ஸ் ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a into s minus b into s minus b. ஸோ இப்படியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் நோன் as the Heron's formula for area of the triangle. Heron's formula for area of the triangle. Area of the triangle.